இருந்துச்சுன்னா எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பானுங்க. இப்படி மலை மேல ஏறக்கூடாது, கீழே இறங்கணும், ஒருத்தர் கீழே இறங்க கூடாது. அப்புறம் அது நேராதான் இறங்கும் போது வேகமா இறங்கும் போது வந்து ஒரு 50 ரூபாய் வச்சுட்டு இறங்குங்க. செக் போஸ்ட்ல கேட்போம். அங்க போய் சில்லறையில நின்றுங்க. யானை ஏறி அப்புறம் யானைக்கு வந்து நேரா ஓடக்கூடாது, வளைஞ்சு வளைஞ்சு ஓடணும். பாம்பு வந்துச்சுன்னா நேரா ஓடணும். அப்படி அதெல்லாம் சாணி போட்டுருந்துச்சு பாத்தீங்களா? ஜி அது மனுஷன் சாணி நீங்க வேணா அந்த வண்டிய வந்துங்க நிறுத்தி பாருங்க. முன்னாடி போறவன் வந்து நிறுத்திடுவான். நம்ம என்ன போயிருவோமா? முன்னாடி விட்டுதான் இல்ல நீதான் தைரியமான ஆளாச்சே. போ முன்னாடி. உன்னை முன்னாடி விட்டுதான் யானை முடி வரைக்கும் நாங்க பிளான் பண்ணி இருக்கிறோம். தயவு செஞ்சு அப்படியே போயிரு. யாரு பித்த பிள்ளையோ நம்மளுக்கு வழிகாட்டு. ஆனாலும் நீங்களும் வந்து யானை வரும், புலி வரும், சிறுத்தை வருங்கிறீங்களே. ஆனா இப்பதான் ஒரு அணில் கிராஸ் ஆச்சு. அந்த செக் போஸ்ட் போயிட்டா பிரச்சனை இல்ல. இல்ல எங்கேயுமே பிரச்சனை இல்ல. அதுக்கப்புறம் ஹில் ஸ்டேஷன் பிரச்சனை. ஏ ஜி பூம்பா, ஏ ஜி பூம்பா. பைக் ரைடு வெரி ஸ்லோ. ரூம் ஏதோ சைடுல தெரிஞ்சா பாருங்க ஜி, ரூம் போட்டுறலாம். ரூமா? ரோடே தெரியாம போயிட்டு இருக்கிற ரூம் பாக்குறதா என்ன ஜி சொல்றீங்க? எங்க கரெக்டா ஓட்டுறீங்களா இல்ல குத்து மதிப்பா தான் போகுதா? அது 2 பக்கம் லாரி. இல்ல உண்மையாவே மிஸ்டா இல்ல ஜஸ்டா? பயங்கர த்ரில்லிங்கா தான் ஜி இருக்குது. யார் அது நடுவுல? நேம் போர்டா? நேம் போர்டு சபரிமலை ஜி. சபரிமலைன்னு ஓட்டு இருக்குது. இன்னும் ரொம்ப பக்கமா இருக்குது. ஆமாமா 200 கிலோமீட்டர் தான். காலையில வேணா அங்க போயிடலாங்களா? டீ சாப்பிட்டு வந்துடலாம் ஜி. இல்ல ஜி ஊட்டி டீ சாப்பிட்றேன்னு சொன்னா ஒரு நியாயம் இருக்கு. ஆனா சபரிமலைன்னா ஐயப்பன் தான்.